கியூட்டான 3 கேக்கோட டிசைன் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பர்த்டே பேபியோட கேக் டிசைனுங்க. இந்த கேக் டிசைனில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ பிரிண்டிங்ஸ் தாங்க. அந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணுங்கிற எல்லா தெளிவான டீட்டெயில்ஸுமே நான் அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து இருந்தது. ஸோ 1/2 kgல ஆஃப் பர்த்டே நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 7 inch டின்ல 2 லேயர் வர மாதிரி கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு ஸோ க்ரம் கோட்டிங்கும் கொடுத்துட்டு அதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேக் மேலே வந்து தூக்கி வச்சுக்கிட்டேங்க. ஸோ இப்படி தான் இந்த கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1M நாசில் சின்னது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் டிசைனுமே நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக ஃபாண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பட்டன்ஸும் அந்த வேர்டிங்ஸும் ரெடி பண்ணிட்டு கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. கேக்கோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்த டாக் தீம்ல இருக்கிற கேக்கை எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1/4 kg வந்து ஒரு பிளைனான ஒரு கேக்காக ரெடி பண்ணிக்கிட்டு ஃபாண்டன்ட்ல கண்ணு காது மூக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ரெடி பண்ணி கேக் மேலே வச்சிருந்தேங்க. ஸோ ஃபைனலாக இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேக்காக இருந்தது. ஸோ இந்த ரேபிட் கேக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் கேட்டிருந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ரேபிட்டோட காதை மட்டும் நான் நிற்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தேங்க. லாஸ்ட்டில் வேறு வழியே இல்லாமல் அந்த ரேபிட்டோட காதை நான் க்ளூ வச்சு தான் ஒட்டி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 3 கேக்கோட டிசைனுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.